கேன்சர் கட்டிங்க. கேன்சர் கட்டி உரசி கிட்னி வீங்குது, கிட்னி பழுது அடைஞ்சிரும்னு பயமாக இருக்குன்னு யூரின் டியூப், அதாவது நம்மளோட யூரின் டியூப் போடுறாங்க. சில பேருக்கு வந்து ஸ்டெயின் போடுறாங்க. இது எப்படி அக்கா? இது ரொம்ப பேர் கேட்குறீங்க என்கிட்ட. இது வந்து நல்லா கேளுங்க. அந்த கேன்சர் கட்டி பர்ஸாக இருக்கிறதுனால தானே அது உரசுது, அதனால தானே கிட்னி பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கேன்சர் கட்டி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா? ஓகே, என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்களோட கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கேன்சர் கட்டி வந்து 10 சிஎம் இருந்துச்சு. அப்போ அவங்க மெடிசன் சாப்பிட்டு 2-3 மாதத்தில் கேன்சர் கட்டி வந்து 6 சிஎம்க்கு வந்துருச்சு. 6 சிஎம்க்கு வந்துருச்சு. பட் ஆனால் அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ ஸ்டெயின் போட போகிறாங்க, கேன்சர் கட்டி உரசுறதுனால அந்த கிட்னி வந்து பாதிப்பு அடைஞ்சிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஸ்டெயின் போட போகிறாங்க. என்னக்கா செய்யலாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், எது செஞ்சாலும் பாதிப்பு தான். ஏன்னா நல்லா இருக்கிறத போய் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு இதை வச்சு அது பாதிக்குதுன்னு காப்பாற்ற போகிறேன்ட்டு அது பாதிப்பில் தான் கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு. பட் ஆனால் உங்களோட இஷ்டம் நான் சொல்லிட்டேன். நான் என்னோடய சஜஷனை நான் சொல்லிட்டேன். பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து அவங்களுக்கு தெரியும் 3 மாதத்தில் அந்த கட்டி வந்து கரைஞ்சிருச்சுன்னு. இருந்தாலும் மருத்துவமனையில் சொல்லிட்டாங்களே அப்படின்னுக்கோசரம் அந்த ஸ்டெயினை வச்சு இப்போ வரைக்கும் அவங்க கேன்சர்லேருந்து வெளியாகிட்டாங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டெயினை வந்து இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்டெயின் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருச்சுன்னு? அவங்க சொல்கிறாங்க, நான் இதில் கூட கஷ்டப்படல, அவளை இந்த மருந்து எடுத்தோடனே நான் நல்லா ஆகிட்டேன், குணம் அடைஞ்சிட்டேன். இது எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சு. என்னால் யூரின் போக முடியல, கால் வீங்குது, அப்புறம் அந்த கிட்னி சைட், அந்த இடுப்பு சைட் ரொம்ப வலியாக இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ நான் தான் சொன்னேன், நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். என்கிட்ட கேட்குறப்பயே நல்லா இருக்கிற விஷயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னே நீங்கள் ஒரு பாதிப்பை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அது ஏன் அப்படி இருக்குது? அது அப்படி ஆகாமல் இருக்கணும் என்ன செய்யணும்? உங்கள் கேன்சர் கட்டியை நீங்கள் கரைக்கணும். அது கரைச்சா அந்த பிரச்சனை இல்லையா? ஸோ ஆல்ரெடி 10 சிஎம்மில் இருந்தது 6 சிஎம் கரைஞ்சிச்சுன்னா 4 சிஎம் கரைஞ்சின்னா முடிஞ்சு, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ நான் சொல்கிறப்ப கேட்கல. பிறகு இதெல்லாம் பட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு கேன்சர்லேருந்து நல்லா ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க இந்த ஸ்டெயினை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ணி அப்புறம் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுங்க வெளியே நிறையா இருக்கீங்க. அதாவது கேன்சர் வந்து நம்ம கிட்னியில் உரசுது, படுறதுனால கிட்னி பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி டியூப் போட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களால நடக்க முடியாமல் போயிடுச்சு, பெட் ரீடன், படுத்த படுக்கையாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் பார்க்குறோம். தயவு செய்து இதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வழி இருக்குங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம். கேன்சர்லேருந்து நீங்கள் வெளியாகிட்டாலுமே இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. நான்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். என்ன மாதிரி நிறைய ப்ரூஃப் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னோடய ஐடியை திறந்து எம்எஸ் சந்தனாவை திறந்து பாருங்கள். என் ஐடியுக்கு போய் எவ்வளோ பேரோட டெஸ்டிமோனி நான் போட்டிருக்கேன். கேன்சர் இதை விதவிதமாக கேன்சரில் உள்ளவங்களாம் குணம் அடைஞ்சிருக்காங்க. நம்புங்க தயவுசெஞ்சு. எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். முதல்ல 2வது விஷயம், காசை பார்க்காதீங்க. உங்கள் உயிர் லட்சம் வெள்ளி கொடுத்தாலும் போனால் திரும்பி வராது. ஆனால் இந்த ப்ராடக்ட் ஒரு 20,000 வெள்ளி 30,000 வெள்ளி செலவு பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றலாம். அந்த காசை ஸ்லாங்காக சம்பாரிச்சிடலாம். திரும்பி உயிர் போயிடுச்சுன்னா அந்த நீங்கள் சம்பாதிக்கவும் முடியாது, அந்த பணமும் உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ உயிருக்கு விலை வைக்காதீங்க. ப்ராடக்ட் விலையாக இருக்குதுன்னு ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்கள் விலை குறைவாக இருக்குதுன்னு போகிற இடத்துல உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடும். நிறைய கேசஸ் வெளியே போய் பாருங்கள். நம்ம போய் சொல்கிறோமோ உண்மை சொல்கிறோமோன்னு இதை பற்றி எனக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் எடுக்கணும் எப்படி இருக்கானா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் என் கோசம் 16 29 கோசம் 4 818 சந்தனா. HQக்கு வந்து என்னை நேராக பார்க்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணிட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு, அப்பாயின்மெண்ட் வைக்காமல் நீங்கள் என்னை HQவில் பார்க்க முடியாது. ஓகே, நான் வந்து ரவாங் கேஎல்ஸில் ஒரு நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மருந்தை அனுப்பி வைப்பேன். இது மருந்து இல்லைங்க, 100% சாப்பாடு, ஃபங்க்ஷனல் ஃபுட், பாதிப்பு இல்லாத, கெமிக்கல் இல்லாத சாப்பாடு மருந்தாக நம்மளுக்கு, அதாவது இப்போ மருந்தாக வந்திருக்கு. அது மருந்துன்னு சொல்ல முடியாது, மருந்து இல்லை, சாப்பாடு பாதிப்பு இல்லாது. ஆனால் உங்கள் கேன்சரை
குணம் அடிச்சு என் கேன்சரை குணம் அடிச்சிச்சு. எனக்கு கீழே நிறைய பேர் கேன்சரை குணம் அடிச்சிருக்கு. உங்களுக்கும் குணம் அடிச்சு கொடுக்கும். நம்பிக்கையோடு எனக்கு புலனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.